ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வழக்கமான ரயில்களில் முன்பதிவு டிக்கெட் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த நிலையில் 11 சிறப்பு ரயில்களுக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து வரும் அக்டோபர் இறுதி வரை ஞாயிறுதோறும் இரவு 11:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கும், வியாழந்தோறும் இரவு 11:35 மணிக்கு நெல்லையில் இருந்து சென்னை எழும்பூருக்கும் சிறப்பு ரயில் திட்டமிடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைகளில் இரவு 11:30 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து சென்னை எழும்பூருக்கும், செவ்வாய்க்கிழமைகளில் காலை 9 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் புதன்கிழமைகளில் மதியம் 3:10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர சென்னை சென்ட்ரல் கோவை, எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி என மொத்தம் 11 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறைக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரைத்துள்ளது. அரசு பேருந்துகளின் ஜன்னல் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்களால் வெளியில் இருந்து பேருந்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாத நிலை உள்ளது எனவும் அதை அகற்ற வேண்டும் எனவும் கூறி ராசிபுரத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் மும்பை நிர்பயா பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி பேருந்தில் பயணிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோரின் பாதுகாப்புக்கு விளம்பரங்கள் ஒட்டப்படுவது அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்துகளில் கருப்பு தாள்கள் ஒட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவு விதிகளை அமல்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.